மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பல கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட விஜயின் ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் என்ட்ரி கொடுத்திருக்கும் விஜய் இதுதான் தனது கடைசி படம் என்று அறிவித்திருந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு அடுத்தடுத்து வந்த சிக்கல் பல சந்தேகங்களை கிளப்பியது. அரசியல் ரீதியாக சதி இருப்பதாக தாவேகா உயர்மட்ட நிர்வாகிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழலில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கருமத்தம்பட்டி கிராமத்தில் சனிக்கிழமை இரவு கேபிள் கனெக்ஷன் எடுத்திருந்தவர்களின் வீட்டு டிவிகளில் திடீரென ஜனநாயகன் படம் ஒளிபரப்பானது. இதை பார்த்து விஜய் ரசிகர்களும் தாவேகா கட்சியைச் சேர்ந்தவர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தாவேகா நிர்வாகி மோகன பிரியா கருமத்தம்பட்டி போலீசில் புகார் செய்தார். நாளுக்கு முன்னாடி 11ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் இந்த கருமத்தம்பட்டியில் இருக்கிற ராசி பிரைம் மூவி சேனல்ல வந்து சென்சார் போர்டே அனுமதிக்காத, இன்னும் சான்றிதழ் கொடுக்காத ஜனநாயகன் படத்தை வந்து கிட்டத்தட்ட இன்டர்வலுக்கு அப்புறமா 20 நிமிஷம் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. இதை வந்து தொண்டர்களாகிய, ரசிகர்களாகிய, பொதுமக்களாகிய எல்லாரும் இந்த தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் இங்க கருமத்தம்பட்டி நகராட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுடன் நான் மோகனப்பிரியா மாவட்ட துணைச் செயலர் வந்து இங்கே கருமத்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட் ஆகணும், அதுக்கான சான்றுகளும் சாட்சிகளையும் சப்மிட் பண்ணியிருந்தோம், வீடியோவாக சப்மிட் பண்ணியிருந்தோம். இது ரிகார்டிங்காக வந்து நேற்று வந்து சைபர் கிரைமில் வந்து எங்களை வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சைபர் கிரைம்லேயும் மெயில் அனுப்பிச்சிருந்தோம். இதோட ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து எங்களுக்கு கருமத்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் அவங்க 2 பேரும் இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த ராசி பிரைம் சேனல் அவங்க அந்த கம்பெனிக்கு உள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இப்போ அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். விசாரணையில் ஸ்ரீராம் கேபிள் என்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர் பழனிசாமி என்பவர் திருட்டுத்தனமாக ஜனநாயகன் படத்தை கேபிள் டிவி வழியாக ஒளிபரப்பியது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். அவரது அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் ஒரு கம்ப்யூட்டர், 4 ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டது. பழனிசாமியிடம் கரும்பத்தம்பட்டியில் மட்டும் 1200 வீடுகளுக்கு கனெக்ஷன் எடுத்திருந்தனர். இந்த குடும்பத்தினர் தவிர ஆப் மூலமும் பல ஆயிரம் பேருக்கு அவர் ஜனநாயகன் படத்தை ஒளிபரப்பியிருப்பது தெரியவந்துள்ளது.